சுவாதி நட்சத்திரம் அடுத்தது. சுவாதி நட்சத்திரக்காரங்க நம்மால் புலிப்பாணியை பிடிச்சிக்கிட்டா போதும். சுவாதி நட்சத்திரம் வந்து புலிப்பாணி தான் வந்து ரொம்ப அழகாக அருள் புரியக்கூடிய தன்மை. பழனி பக்கத்துல இருக்க வைகாரூர்ல தான் அவருடைய ஜீவசமாதி இருக்கு. முருகனோடு சேர்ந்து நம்ம புலிப்பாணியை வழிபாடு செய்யும் போது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா வேற எந்த கடவுள், எல்லா கடவுளுமே எனக்கு தெரிஞ்சு பாம்பை வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம பிள்ளையார் வந்து இடுப்புல கட்டிருப்பாரு, சிவன் வந்து கழுத்துல போட்டிருப்பாரு. ஆனா காலையே போட்டு மிதிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம முருகன் தான். அதனால வந்து எப்பேற்பட்ட மனசு ஆடாத நாகப்பாம்பையும் அடக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா ராகுவே ஒரு காரகத்துவம் தான் சுவாதி. அப்போ கண்டிப்பாக நாகரோட இருக்கக்கூடிய முருகன் இருக்கு பாத்தீங்களா, அதை வழிபாடு செய்தாலும் ஓகே. இல்லை என்றால் பழனிமலை முருகனை வழிபாடு செய்தாலும் சூப்பர். அதனால பிரச்சனை கிடையாது. ஏன்னா பக்கத்தை விட நம்மளுக்கு சொன்ன மாதிரி செவ்வாயுடைய தன்மை தான் வரப்போது. அதனால பழனிமலை முருகனோட சேர்த்து நம்ம புலிப்பானையும் வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேரும். விசாகம் அடுத்தது. விசாகம் நட்சத்திரக்காரருக்கு நந்தீசர் வழிபாடு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அது காசில இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாயவரத்திலையும் கூட நந்தீஸ்வருடைய வழிபாடெல்லாம் இருக்கு. ஸோ நந்தீஸ்வர சித்தரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் நந்தியை நீங்கள் வழிபாடு செய்வதற்கு முன்னால் துர்கையோடு சேர்ந்த நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ துர்கை அம்மன் வழிபாடு பண்ணிட்டு உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்லயோ இருக்கும், வீட்டுல மேக்சிமம் வச்சிருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். துர்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்து விட்டு நந்தீஸ்வரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய துர்கை சொரூபமே எப்படின்னா கொம்பு மேல வந்து நின்றுப்பா அம்பாள். அடங்காத ஒரு எரும மாட்டையே வந்து அடக்கக்கூடிய தன்மை. இது எல்லாமே நம்ம புராணங்கள் எல்லாமே அதை பார்த்தோமா இல்லையன்ற தாண்டியும் இது எல்லாமே நம்மளுடைய உள் மன குறிப்பை தான் வெளியில அப்படியே நம்ம ரூபமா வடிச்சிருக்கோம். அப்போ உள்ளுக்குள்ள எதை பத்தியும் நான் கவலைப்படாம எல்லாத்தையும் போய் முட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரகத்துவம் இருந்து அதெல்லாம் இல்லை. வேற எல்லாரும் மனுஷங்களை பழகுன்ற தன்மை இழுத்து கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக துர்கை தான் நம்மளுக்கு அருள் புரிவார். அப்ப நந்தீஸ்வர வழிபாடை துர்கையோடு சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வால்மீகி முனிவரை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் எட்டுக்குடியில இருக்காரு, நிறைய இருக்கு. வால்மீகி முனிவருடைய வழிபாடு என்பது ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். ஆனா அனுஷ நட்சத்திரக்காரங்க யாரை வச்சு வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், இந்த விநாயகரும் லட்சுமியும் கலந்த ஒரு ரூபம் இருக்கும்ல, அந்த ரூபத்தை நீங்க வழிபாடு செய்து விட்டு வால்மீகிய மனசால நினைச்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வந்து தரும். ஏன்னா விக்னங்களை கனைபவர் தான் விநாயகர். எல்லா இடத்துலயும் வரக்கூடிய தடை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரணி யார்கிட்ட இருக்குன்னா விநாயகர் கிட்ட தான் இருக்கு. வால்மீகி வரும்போது என்ன ஆகும்னா விநாயகருடைய வழிபாடோடு தான் நம்ம வந்து அதை செய்ய வேண்டும். ஏன்னா வால்மீகிக்கு எப்படி இந்த ராமாயணம் எழுத வந்தது என்றால் ஒரு மரம் வெட்டக்கூடிய ஒரு ஆளு மரம் தான் ராமாயணம் ஆயிடுச்சு. அப்ப இந்த மூலாதாரம் உள்ளுக்குள் இருந்து இயங்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் மற்றவைகள் இயங்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த மூலாதாரத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுளே விநாயகர் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மூலத்துல இருந்து அது சுரக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்குலாம் ஜஸ்ட் இப்படி போரி கிளம்புச்சுன்னா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் செஞ்சிருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். விருச்சக வீடு அது நடுவுல, அதுவும் விருச்சத்துல நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப கண்டிப்பா விநாயகரை வழிபாடு செய்தாலே விருச்சக ராசிக்காரர்கள் வந்து ஜெயிச்சிடுவாங்க. எஸ்பெஷலி அனுஷம் அந்த மகாலட்சுமியோடு கூடிய விநாயகரை இந்த வால்மீகியை நினைத்து கொண்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நற்பலனை அவர்கள் வாழ்க்கையில் அடைவார்கள். கேட்டை நட்சத்திரம் அடுத்ததாக. கேட்டை நட்சத்திரம் வந்து வியாசர் முனிதான். வியாசர் பகவான் வந்து காற்றோடு காற்றாய் கலந்து விட்டார். அவருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் ஜீவசமாதி இல்லை. ஆனா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதுக்கு வியாசரை வந்து இது பண்ணாங்கன்னா, அவரை மாதிரி திங்க் பண்ணி எழுதவே முடியாதுன்னு வந்து பிள்ளையார ஒத்துக்கிட்டாராமா. ஏன்னா கேட்டை அப்படின்னாலே அறிவுன்னு அர்த்தம். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் அது. ஒரு பக்கம் கேட்டை கோட்டை கட்டி வாழும்லாம் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் கேட்டை வந்து கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்ப அவங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் தீர்மானம் செய்யப்பட போதுனாலும் கோட்டை கட்டி வாழ வேண்டிய அமைப்புக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த வியாசருடைய மதிநுட்பம் ரொம்ப தேவை. அப்ப கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, வாழைக்குமரி வழிபாடு கண்டிப்பாக தேவை. சோ வாழைக்குமரி நமஸ்காரம் பண்ணிட்டு, அதே மாதிரி உங்க வீட்டுல நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்க உங்க வீட்டுல கன்னிப்பெண் வழிபாடு செய்யக்கூடிய பரம்பரையாக இருந்தாலும் அந்த கன்னிப்பெண்ணை உருவகம் படுத்திக்கோங்க. அப்படி இல்லாட்டி நேரா மீனாட்சி கிட்ட போயிடுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ராஜமாதங்கி தான் வந்து உங்களை இயக்கக்கூடிய ஆளாக இருப்பார். அப்ப அந்த ராஜமாதங்கி இல்ல மீனாட்சியோட படத்தை வைத்து விட்டு நீங்க வந்து வியாசரை, ஏன்னா வியாசர் காற்றோட காற்றல் கலந்து விட்டார்ல, வியாசரை வந்து வழிபாடு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா வேலை செய்யும். ஏலக்காய் இந்த வழிபாடு செய்யும் போது மட்டும் 11 ஏலக்காவை கையில் வைத்துக்கொண்டு, அந்த 11 ஏலக்காய் வச்சு இப்ப நீங்க ஒரு கேட்ட நட்சத்திரக்காரங்க போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா 11 ஏலக்காவை கையில வச்சிருக்கீங்க. அந்த உருவம் தெரியாது நம்மளுக்கு, அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வியாசர் வந்து நம்மளுக்கான தெய்வம் நினைக்கிறோம். கூடவே மீனாட்சியை கூட்டு வரோம். 11 ஏலக்காவை நினைச்சிட்டு உங்களால முடிந்த அளவுக்கு ஒரு 5 ஏலக்காவை தியானம் செய்து விடுங்க. மிச்ச தாரையும் நீங்க சாப்பிடுங்க. உங்களுடைய 6 ஆதார சக்கரம் இயங்க ஆரம்பித்து விடும். ஏன்னா நீங்க எதை கையில வச்சு சொல்றீங்களோ அது மந்திர சித்தியாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அதனால 6 ஆதார சக்கரங்கள் சரியாச்சுனாலே 7 சகஸ்நாமத்துல வந்து அவங்க உட்காந்துக்குவா. அதனால நீங்க 5 தானம் பண்ணிட்டு நீங்க மிச்சம் 6 சாப்பிடும் போது இந்த வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும்.
அடுத்ததாக மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து பதஞ்சலி அவரை பிடிச்சுக்கிறது வந்து மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். பதஞ்சலி முனிவர் வந்து ராமேஸ்வரத்துல அவருடைய இது இருக்கு. மூலம் அப்படின்னு சொன்னாலே அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலம், நம்மளுக்கே தெரியும். அந்த மூலத்திலிருந்து தொடங்கும், அதுதான் இறுதியும் கூட. ஏன்னா கேதுதான் இறுதி, அது மூல நட்சத்திரம் கேதுவோட இறுதி. அப்போ முக்தி தரக்கூடிய தலமாக நாம் தீர்மானம் செய்யக்கூடிய தலத்துல காசி உண்டு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் தான். அப்போ நீங்க மூல நட்சத்திரக்காரங்க ராமநாத சுவாமி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ராமநாதரை கூப்பிட்டு வந்து, அப்பா எனக்கு ஏதாவது சரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா 2 பேரோட எனர்ஜியும் சேர்ந்து கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களே அது இயக்க ஆரம்பித்து விடும். ஓகே, அடுத்ததாக பூராடம். ஓகே, பூராடம் எகைன் திரும்ப ராமதேவர் தான் வந்து அவங்களுக்குரிய கடவுளாக சித்தராக வருவார். அழகர் மலை நம்ம அதுக்கான விஷயங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த தடவை என்னன்னா இந்த பூராடம் சுக்கிரனோடு சேர்ந்து இயங்குது இல்லையா. நான் ஏற்கனவே இந்த ராமதேவருக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த பூராட நட்சத்திரக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயத்த ஆரம்பிங்க. நீங்க ஒரு சித்தர் வழிபாடை நீங்க பௌர்ணமி, சித்தர் வழிபாடுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்குங்க. அருள் வேண்டுவனுக்கு அமாவாசை, பொருள் வேண்டுவனுக்கு பௌர்ணமி. இதுதான் சித்தர் வழிபாட்டு சூட்சமமே. உங்களுக்கு காசுக்காண்டி நீங்க சித்திரை பார்க்க போறீங்க, நிம்மதிக்காண்டி நீங்க சித்திரை பார்க்க போறீங்க, ஏதோ ஒரு நீங்க என்னோட இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், ஒரு மேஜிக் நடக்கணும், அப்படியே ஒரு நாள்ல மாறும்னு நம்மளாம் பேராசைப்படுவோம்ல, அந்த மாதிரியான விஷயத்திற்கு நீங்கள் வந்து பௌர்ணமி அன்று நீங்கள் சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும். அதனால திருவண்ணாமலையில் பௌர்ணமி கூட்டமான கூட்டம் போறாங்க. அருள் வேண்டுவோனுக்கு அமாவாசை, ரெண்டும் சிவசக்தி ஐக்கிய ஒடுக்கமா இருக்கக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய காந்த அலையில் நீங்கள் போய் நீங்க சித்தரா மாறிடுவீங்க. இங்க இருந்து சன் கொடுக்குற லைட்டை வாங்கி இந்த பக்கம் ரிசீவ் பண்ணும்போது நம்ம மனசு கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய தன்மையில இருக்கும். இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா பொருள் கிடைக்கும், அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா அருள் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சாலே போதுமான. என்ன கேட்க வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது அம்பிகையோட ஆரம்பம். நம்ம முதல்ல பொருள் வந்து ஐயா அது இவ்வளவுதானே அருள் வேணும். நம்மளுக்கு எடுத்தோன்னே அருள் மட்டும் வந்துட்டு ஐயோ உனக்கு பொருள் போச்சே நம்மளுக்கு தோணும். அதனால வந்து பௌர்ணமிக்கு இந்த வழிபாடை ஆரம்பிங்கள், மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உத்திராடம் அடுத்ததாக. உத்திராட நட்சத்திரக்காரர் வந்து கொங்கண சித்திர வழிபாடு. கொங்கண சித்திர திருப்பதியில இருக்காரு. கொங்கணரை வந்து வழிபாடு செய்திருந்தது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட கனெக்டா இருந்து யாருன்னா திருப்பதி பெருமாள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வராகமூர்த்தி. நீங்க வராகமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணிட்டு உத்திராட நட்சத்திரக்காரங்க கொங்கண சித்திர வழிபாடு செய்தீர்களா கைமேல் பலன் கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் எக்ஸ்பெஷலி வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமை, இந்த 2 நாள் தான். சனி இல்ல வியாழக்கிழமை நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா லைஃபே வேற மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க அதை உணர ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக. அடுத்தாக திருவோணம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு, அது பாண்டிச்சேரியில இருக்க அவருடைய ஜீவசமாதி. நம்ம தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செய்ய 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 திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஞானம், யோகம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சிவன் என்பவன் இயக்கம், சக்தி இயங்க வைப்பவள். அப்போ உங்களுக்கு நீங்கள் இயங்கணும் அப்படின்னா உங்களை இயங்க வைக்க ஒரு உந்துக்காரணி உங்களுக்கு தேவை. அப்ப நீங்க தட்சிணாமூர்த்தியோட சேர்ந்து அம்பிகை வழிபாடையும் செய்ய 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 உங்களுக்கு தேவைப்படுறது இயங்கவும் செய்யும், இயக்கவும் முடியும். அதனால வந்து நீங்க இயங்குறது வேற, ஆனா நீங்க ஒரு 100 பேருக்கு கொடுக்குற மாதிரி நீங்க மாறணும். உங்களுக்கு அப்படியே காதலாகி கசிந்து நீங்க உருகும் போது எல்லாருக்கும் நீங்க அன்பை பரிமாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அம்பிகை தேவை. அப்ப அம்பிகையோடு சேர்ந்து நீங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மிகப்பெரிய ஞானமும் மிகப்பெரிய யோகமும் போகமும் கிடைக்கும் இந்த இடத்துல. அடுத்ததாக அவிட்டம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து த மோஸ்ட் ஸ்பெஷல் அப்படிதான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு. கிட்டத்தட்ட சைவ சிந்தாந்தத்துல 10ஆம் திருமுறையே அதான் இருக்குமா, திருமூலர் மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு அருள் பாவனை செய்யக்கூடிய சித்தர் யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமூலரை பிடிச்சிக்கலாம். எந்த அவிட்ட நட்சத்திரமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு திருமூலரோட அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. அவர் இழுத்துருவாரு, எப்படியாவது ஒரு இடத்துல வந்து அவங்க இழுத்துருவாரு. இல்ல ஒண்ணும் இல்லைங்க, அவங்க வீட்டுல படிச்சிருக்க கூட மாட்டாங்க, ஆனா திருமூலரோட புக் இருக்குங்க. ஆமா, இது அவிட்டத்தோட கனெக்ட் ஆகும். எப்படி யார் வாங்கியிருப்பாங்க, அவங்க பாட்டியோ தாத்தாவோ அண்ணனோ தம்பியோ என் பிள்ளைங்களோ தெரியாது, ஆனா திருமூலரோட அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்ப அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமூலர் வழிபாடு செய்ய 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 பயங்கரமான ஞானத்தையும் யோகத்தையும் அவர்கள் வந்து அடைவார்கள். ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய கோரையில கார்த்தால 6 to 7 இல்லைன்னா செவ்வாய் கோரையில இந்த 2 குறையை அவங்க பிடித்துக்கிட்டு, உடுக்கை இருக்கலாம் இப்படி இப்படி அடிக்கலாம், அந்த உடுக்கையை வாங்கி கொண்டு அந்த சத்தத்தோடு அந்த திருமூலரை வழிபாடு செய்தால் உள்ள இருக்கக்கூடியது வேற மாதிரி. அது எப்பவுமே அவிட்டம் அப்படின்றது செவ்வாயினுடைய ஆகச்சிறந்த ஆளுமை. செவ்வாய் எங்க உச்சமடைவர்னா இருக்கிற இத்தனை நட்சத்திரத்திலையுமே இத்தனை ராசியிலையும் செவ்வாய் ராசியில் தான் உச்சமடைவர். மற்றவர் கூட இந்த சிறப்பு கிடையாது. அவர் அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியவர். அப்போ அவிட்டத்தை நீங்கள் அழகாக இயக்கிட்டீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் அவிட்டத்துல பிளானட் இருந்தா கூட நீங்க இந்த சித்திர வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சக்சஸ் கொடுத்துரும். சதய நட்சத்திரம் அடுத்ததா. சதய நட்சத்திரம் வந்து கௌபாலர் அப்படின்ற ஒரு சித்தர். இந்த கௌபாலர் சித்தருக்கு வந்து இது கிடையாது, அவரை நீங்கள் மனதால் நினைத்தாலே வந்து உட்கார்ந்து விடுவார்.
அவர் கௌமாரியோட சொரூபம். கௌமாரி யாருன்னா சாட்சாத் முருகனுடைய சொரூபம். எப்பயுமே சித்த மார்க்கம் முருகனோடும் சிவனோடும் அம்பிகையோடும் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். ஆனா சித்த மார்க்கத்தை உங்களை தூண்டி வருவர் யாருன்னா மிஸ்டர் விநாயகர் தான். ஸோ இவங்க குடும்பமா சேர்ந்தா நம்மளை பாடாப்படுத்துவாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணி அதுக்கான பொருளையோ இல்ல அதுக்கான அருளையோ இல்ல அதுக்கான முக்தியோ கொடுப்பது இந்த பக்கம் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம மகாவிஷ்ணுவும் இல்ல அறிவை கொடுக்கக்கூடிய சரஸ்வதியும் இல்ல உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மாவும் தான். கிளியர். ஸோ அப்ப சித்த மார்க்கத்துக்கு எல்லா விதமான கடவுள்களும் தேவைப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு வீடே கும்பம் தான். அதுல எக்ஸ்பெஷலி சதயம். அதனால இந்த சித்தரை நீங்கள் மனதால் நினைத்தாரே அவர் வந்து உங்களிடம் உட்கார்ந்து கொள்வார். மனதால் நீங்க நினைக்கக்கூடிய வழிபாடு. இந்த மனதால் நினைக்கும் போது உங்களுக்கான குலதெய்வத்தை சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இவங்களுக்கு மட்டும் இந்த இது கண்டிப்பா தேவை. குலதெய்வத்தோட ஆசை இருந்தாதான் இந்த சித்தருடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சித்தர் ஜோதி முனின்னு அவர் ஜோதியாவே மாறிவிட்டார். அவருக்குன்ற ஜீவசமாதி வழிபாடெல்லாம் கிடையாது. தீப வழிபாடு பண்ணி அவரை வந்து நம்ம இழுத்து கொள்ள முடியும். இந்த எனர்ஜி எங்க இருக்குன்னு நம்ம வள்ளலார் கிட்ட பார்க்க முடியும். யாரெல்லாம் வந்து தீபத்தோடு தீபமா காட்சியோடு, ஏன்னா உடம்பு வந்து இந்த இந்த சித்தர்கள்லாம் ஒவ்வொரு சித்திகளை வந்து மக்களுக்கு உணர்த்தினார்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதின்னு சொன்னாலே போதும். ஆனா வந்து கண்டிப்பா இந்த தீபத்தை வைத்துக்கொண்டு அந்த வழிபாடை செய்யும் போது உள்ளுக்குள் ஒரு தீபம் ஏற்றப்படும். அது சொல்ல முடியாது. ஏன்னா பூரட்டாதிய குருவோட தன்மை தாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சரி, விசாகத்துக்கும் சரி, இந்த புனர்பூசத்துக்கும் சரி பெருசா யாரும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு இருக்கும். அந்த விளக்கு அப்படி மேட்ச் பாக்ஸ் வச்சு ஏத்தி விட்டா போதும், அது அப்படியே பன்மடங்கு பிறகு இருக்கும். அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு ஏத்தி வர்ற வேலையை இந்த சித்தர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அருமை. அடுத்ததாக உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு டமரகர், அந்த சித்தர் பேரு அதுதான். அவர் வந்து உத்திரட்டாதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமதேனுன்னு அர்த்தம். சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம். அதுவும் மோட்ச வீட்டுல இருக்கக்கூடிய சனி. அது வந்து என்னன்னா ஒரு மாதிரியான தன்மை. அது வந்து எப்படி சொல்றது, சனியோடைய ஆதிக்கம் அங்க நிறைய இருக்கா இல்ல குருவோட ஆதிக்கம் அங்க நிறைய இருக்கான்ற மாதிரியே தெரியாம நானா நீயான்னு போட்டி ஓடிட்டு இருக்கு. எப்பயுமே நடுநாயகமான நட்சத்திரம் பயங்கரமா இயங்கிட்டு இருக்கும். அந்த வீட்டை நடுவு காலில் உட்காந்துருக்கோம் தான் ஆக்குபை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த நடு நட்சத்திரம் இயங்கும். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த சித்தர் வழிபாடு செய்ய 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 பயங்கரமா உள்ளுக்குள்ள அதிருது இல்லை, அதெல்லாம் அப்படியே காமாயிடும். அதனால இந்த யூஸ்வலி உத்திரட்டாதி நட்சத்திரங்க அடுத்தவங்களை பேச விட்டு கொள்ளுவாங்க, இல்ல அடுத்தவங்களை பேசியே கொள்வாங்க. இது வந்து அவர்களுடைய இயல்பாகவே இருக்கும். அப்ப இந்த அமைதியாகக்கூடிய தன்மைக்கு இந்த சித்தர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை கண்டிப்பாக உறுதுணை புரிவார். ஆனா இவருக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீரங்க ரங்கநாதரை பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து டமர் நட்சத்திர கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுக்கு காசு பணம் துட்டு மணி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். 27வது நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய ரேவதி நட்சத்திரம். 27வது நட்சத்திரம் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் நட்சத்திரம் ரேவதி. அறிவால் அடைமுறை மயக்கக்கூடியவர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர், நான் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டே இருக்க சித்தர். அவரை போய் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 27 நட்சத்திரக்காரமே அவர்கிட்ட போகலாம். ஆனா எக்ஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரக்காரங்க அவங்ககிட்ட போகும்போது கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்துருவாரு. மதுரையில இருக்கக்கூடிய சுந்தரானந்தர் இன்னைக்குமே வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒரு சித்தர் உட்கார்ந்து உங்களுக்கு அருள் பூரணை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தர் தான். எல்லா ஜீவ சமாதிலும் எல்லா சித்தர்களும் பண்றாங்க. ஆனா ஒரு கோவிலுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இத்தனை இறைச்சலுக்கு நடுவுல நான் இருக்கேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா கண்ணை திறந்து உங்களை பார்த்த மாத்திரத்துல உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். சோ சுந்தரானந்தரை நீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய செய்ய அதுவும் மீனாட்சி அம்மனோடு கூடிய சுந்தரானந்தரை வழிபாடு பண்ணணும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வேற ஒண்ணுமே வேணாங்க. ரேவதி நட்சத்திரம் ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயில்ல காலை வச்சுட்டு வந்துட்டாலே வாழ்க்கை மாறிடுங்க. அந்த அளவுக்கு நான் புதன் நாளே மீனாட்சி தான். அவரோடு சேர்ந்து அம்மையப்ப சுரூபமா இருக்கக்கூடிய இந்த சுந்தரானந்தரை நீங்க வழிபாடு செய்தாலே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான சகல சம்பத்துமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துலதான் அந்த பூ சாத்திரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எனக்கு என்ன ஒரு வியப்பான விஷயம்னா, எந்த சித்தர் கோயிலுக்குமே வந்து இந்த பூக்குடை சாத்துறது பூமாலை சாத்துறதுன்னு இருக்க. இந்த பூவெல்லாம் யாரு? சுக்ரன். அப்ப ரேவதி நட்சத்திரம் உச்சமடைகிறது யாரு? சுக்ரன் தான். சோ இதெல்லாம் எப்படி இந்த கனெக்டிவிட்டி வந்தது அப்படின்னா, இந்த கடவுளுக்கு இதை பண்ணும்போது இந்த பிளானட் இயங்கும் நம்ம முன்னோர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சுந்தரானந்தருக்கு போய் நீங்க பூக்கொடை போயிட்டு ரேவதி நட்சத்திரக்காரங்க அல்டிமேட்டா உங்களுக்கு இயங்க ஆரம்பித்து விடும். அருமை. ஏன்னா 27 நட்சத்திரங்கிறது அதுக்குள்ள நிறைய ரகசியங்களும் சூட்சமங்களும் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு துளிகள் தான் வந்து நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம். இறை வழிபாடுங்கிறது தனியா இருந்தாலும்
இந்த காலத்துல சித்தரை பிடிச்சுக்கிட்டா நமக்கான ஞான மார்க்கம் கிடைக்கும். அதே மாரி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கான தேடுதலுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு நெறைய பேர் சித்தர்கள தேடி போறாங்க. அவங்களுக்கு நிச்சயமா இது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்து நம்ம நெறைய நேயர்களுக்கு ஜோதிட ஆன்மீக ரீதியான பதிவுகள் தரலாம். நன்றி. நன்றி.